நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. பெத்லமேட் சபையின் ஸ்தாபகர் முத்திபேர் பெற்ற அன்னை மரியா இன்கார்னாசியோஸ் அவர்களின் விரைவில் புனிதராக உயர்த்தப்பட வேண்டியும் அன்துவான் ஜோசப்பியர், ரிஜேல் ராசாதி பியர், அலிபர் பியர் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ராஜேந்திரன் ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்வராணி 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனிசாமி 4ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே, நான் இல்லையே, நீ இல்லையே, நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்று வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித பர்னபாஸ் என்பவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அப்போஸ்தலருடைய பணியிலே சிறந்த முறையில் பணியாற்றியவர் யூதர், சைப்ரஸ் என்ற இடத்திலே வந்தவர். இவர் திருச்சபைக்காக தன்னை தியாகம் செய்து கொண்டவர்.
இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனம் மாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை கடவுள் எங்களுக்கு தந்தார். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 4 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்கிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டி கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியையே சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாயிருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாயிருந்தும் அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ராயேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி பொருந்தியதாயிருக்கும். தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்துணை மாட்சி பொருந்ததாய் இருந்தது என்றால் விடுதலை அளிக்கும் திருப்பணி எத்துணை மாட்சி நிறைந்ததாய் இருக்கும். அன்றைய மாட்சியை ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறையப் போவது மாட்சி உடையதாய் இருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்தாய் இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
திருப்பாடல் 99 5 9 முடிய உள்ள இறைவார்த்தைகள். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது அரியணை முன் தாழ் பணிந்து வணங்குகள், அவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள், அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர், அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார், அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவி சாய்த்தீர், மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீச்செயலுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது திருமலையில் அவரை தொழுங்கள், ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல,
நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மீறி ஒன்றையேனும் மீறி அவற்றை மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் அப்போஸ்தலர்களோடு ஒன்று சேர்ந்து உழைத்த ஒருவர், அப்போஸ்தலர் அல்லாதவர், அப்போஸ்தலர் நிலையில் இருந்தவர், யூத இனத்தை சேர்ந்தவர், சைப்ரஸ் என்ற இடத்திலே பிறந்தவர். அப்போஸ்தலர்கள் பணி ஆரம்பித்த காலத்தில் அவர்களோடு சேர்ந்து இவரும் பணியாற்றினார். சிறப்பான முறையில் அப்போஸ்தலர்களால் ஞானஸ்நானம் பெற்று உறுதி பூசல் பெற்றவர். எந்த அளவிற்கு ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டவராக இருந்தார் என்றால், தன்னுடைய நிலத்தை விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்து தன்னையே இந்த பணிக்கு அர்ப்பணம் செய்து கொண்டார். இவரை அப்போஸ்தலர்கள் அந்தியோக்கியா நகருக்கு அனுப்பினார்கள். அந்தியோக்கியா நகரில் மக்கள் மனம் திரும்பி இருக்கின்றார்கள், புற இனத்து மக்கள் மனம் திரும்புகின்றார்கள் என்ற செய்தியை கேட்டு அவர்களை பார்த்து வருவதற்காக பர்னபாவை அப்போஸ்தலர்கள் அனுப்பினார்கள். பர்னபா அந்தியோக்கியா வந்த பொழுது புற இனத்தை சேர்ந்த மக்கள், யூதர் அல்லாதவர் சிறப்பான முறையிலே ஒன்று கூடி ஒரு சபையாக இருக்கின்றார்கள். இதன் பின்னர் பர்னபா தர்சுஸ் நகருக்கு சென்று சின்னப்பரை சந்தித்து அவரை அழைத்து வருகின்றார். பர்னபா தான் சின்னப்பரை முதல் முறையாக கிறிஸ்துவ சமுதாயத்தில் அறிமுகப்படுத்துகின்றார். அவர் மனம் திரும்பிய பின்னர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஆனால் பர்னபா அவரை அழைத்து வந்து அந்தியோக்கியா நகரில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அங்கே போதிக்குமாறு செய்கின்றார். அதன் பின்னர் பர்னபா சின்னப்பரை ரோமைக்கு அழைத்து வந்து எருசலேம் பட்டணத்துக்கு அழைத்து வந்து எருசலேமிலே அப்போஸ்தலர் முன்னிலையில் அவரை அறிமுகப்படுத்தி அப்போஸ்தலர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்கின்றார். புனித சின்னப்பர் அப்போஸ்தலரை சந்திப்பது முதல் முறை. அதன் பின்னர் வெளியில் சென்று இருவருமாக பர்னபாவும் சின்னப்பரும் அந்தியோக்கியா திருச்சபையை 2-3 ஆண்டுகளுக்கு கண்காணிக்கின்றார்கள். பின்னர்கள் அந்த அந்தியோக்கியா திருச்சபை தான் இந்த இருவரை அபிஷேகம் செய்து புற இனத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்குமாறு அனுப்புகின்றார்கள். இந்த பணியிலே இந்த இருவரும் சிறந்த முறையில் விளங்குகிறார்கள். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் பர்னபா. சின்னப்பரை சிறந்த அப்போஸ்தலர்களாக மாற்றியவர் பர்னபா. இவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள். பெரும் கூட்டமான மக்களை மனம் திருப்பினார்கள். பெரும் நகரங்களை எல்லாம் மனம் திருப்பினார்கள். பின்னர் இருவரும் பிரிகின்ற நேரம் வருகின்ற பொழுது பர்னபா தன்னுடைய சொந்த ஊருக்கு பணியாற்ற செல்கின்றார். அங்கே அவர் விரோதிகளால் கல்லால் எறிந்து கொல்லப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பர்னபா என்பவர் ஊக்கம் அளிக்கின்றவர், பிறருக்கு தைரியம் கொடுக்கின்றவர் என்ற பெயருடையவர். தன்னுடைய உடைமைகளையெல்லாம் அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்து இந்த பணிக்காக தன்னையே தியாகம் செய்தவர். ஒரு சிறந்த யூதர். இவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறந்த பாடமாகும். பொருட்களை எல்லாம் கொடுப்பது பெரிதல்ல, தன்னையே கடவுளுக்கு கொடுப்பது தான் சிறந்த கொடை.
அவரை கண்டு பாவிக்க இந்த பலி பூசையில் நாம் மன்றாடுவோம். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன்பதம் படைக்கின்றேன். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவும் புனித உன்பதம் படைக்கின்றேன். வாழ்வின் உணவும் வானமுமாகிற வாழ்வின் உணவும் வானமுமாகிற வாழ்வின் இறைவா வேண்டுகிறேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன். வன்மணம் போகி பொன்மணமாக என் கல்மணம் தன்னையும் தருகின்றேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்ணபாவை தூண்டிய உமது அன்புத்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒன்றாய் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித பர்னபா, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு சொல்லி இறையவர்களை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் வாழ்விப்பதற்காக தன்னையே சிலுவை மரத்தில் கையளித்த உன்னத தேவன் இவர். இவருடைய அழைப்பினை ஏற்று இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. மழலை இதயம் நாடி வருவோம் ஏழை விழைவீரோ, இசை குழலின் ஒளியில் மயங்குவோரை பேச வருவீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ, மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ. தேனை போல அருள் சுரந்து தேற்றவாரீரோ. மழலை இதயம் நாடி வருவோம் எனை விழைவீரோ, இசை குழலின் ஒளியில் மயங்குவோரை பேச வருவீரோ. குழந்தை போல பேச எனக்கு இதயம் இல்லையே, மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. குழந்தை போல பேச எனக்கு இதயமில்லையே, மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. இளமை பொலிவில் இதயம் தானும் இழுகி போனதோ, இளமை பொலிவில் இதயம் தானும் இறுகி போனதோ. வளமை சேர்க்கும் உனை மறந்து மயங்கி போனேனே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்துதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய இம்மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவின் அன்பில் என்றும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தனியல்லோ உன்னதமார் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமார் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடிபுனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடிபுனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இன்று பாடுவோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு. நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.